தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் நீங்கள் எல்லாமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு. ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் எங்கெல்லாம் கட் ஆஃப் மார்க் ஏறும் இறங்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக இந்நேரம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு 195 வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் குறையிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது, குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் படிப்படியாக கட் ஆஃப் மார்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே வருது. சில இடங்கள்ல எல்லாம் கட் ஆஃப் மார்க் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. சரி, இந்த டிஎன்ஏ ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரேங்க் லிஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி நிறையா அசம்ஷனில் நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த கல்லூரிகள் எல்லாம் நம்ம போய் சேரலாம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் உங்கள் கையில் இருந்திருக்கும். இப்போ அந்த லிஸ்ட்டை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் எத்தனை ரவுண்டு வரும் அப்படிங்கிறது ஒரு குழப்பமாக இருந்தது. சில பேர் ஒரு ரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்ல வேலையாக ஒரு ரவுண்டு இல்லை. ஏன்னா ஒரு ரவுண்டில் நம்ம காலேஜை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. இப்போது மிக முக்கியமாக யார் வந்து காலேஜ் லிஸ்ட்டை ஃபைனல் பண்ணணும் அப்படின்னா, ரவுண்ட் 1ல் கலந்து கொள்ளக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான். இதில் ஃபஸ்ட்டு 195 வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அடுத்தடுத்து 179 வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு சேலஞ்சிங்கான ஏரியாவாக தான் இருக்க போகுது ரவுண்ட் 1 கவுன்சிலிங். அதனால் நீங்கள் நம்பர் ஆஃப் காலேஜஸ் அண்ட் சாய்ஸஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். என்ன மாதிரி காலேஜஸ் என்ன மாதிரி கோர்சஸ் கொடுக்கலாங்கிறத பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ரேங்கை பொறுத்து, லாஸ்ட் இயர் அந்த காலேஜில் என்ன ரேங்க் இருந்தது, இப்போது அந்த கட் ஆஃப் மார்க்குக்கு என்ன ரேங்க் மாறி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போது 190 அப்படின்னா 190க்கு லாஸ்ட் கட் ஆஃப் லாஸ்ட் இயர் என்ன இருந்தது, இந்த வருஷம் என்ன இருந்தது. அப்போது 191லேருந்து 190க்குள்ளே எவ்வளவு பேர் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க, அப்போ அந்த காலேஜில் எவ்வளவு ரேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நம்ம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையெல்லாம் பார்க்கணும். ஸோ கட் ஆஃப் மார்க் குறையும், ரேங்க் வந்து போன வருஷத்தை விட அட்வான்ஸ்டாக வாங்கியிருக்கவங்க வந்து இன்னும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல காலேஜை வந்து உங்களோட லிஸ்ட்டில் ஆட் பண்ணலாம். அதே சமயத்தில் ரேங்க் வந்து போன வருஷத்தை விட இன்னும் கீழே போயிருக்கு, கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் நம்பர் ஆஃப் காலேஜ் லிஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்கணும். எனக்கு இது போதும், இதுக்குள்ளேயே கிடச்சிரும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் லிஸ்ட் ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட லிஸ்ட்டில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ எப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம லைவ் நிறைய வருவோம், லைவில் கலந்துக்குங்க. உங்களுடைய கொஸ்டின்ஸுக்கெல்லாம் அங்கே பதில் கிடைக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.